பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் டெல்லிக்கு புறப்பட்டிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இபிஎஸ் இந்த டெல்லி பயணத்தின் முக்கியத்துவம் என்ன? யாரெல்லாம் சந்திக்க உள்ளார்? அபிநயா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் காலை 5:50 மணி விமானத்தில் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். அவருடன் கட்சியின் துணை பொதுச் செயலாளரான KP முனுசாமியும் தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணியும் உடன் சென்றிருப்பது காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இன்று மதியம், அதாவது 12 மணி வாக்கில் குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்திலிருந்து தேர்தலில் மூலம் தேர்வாகி இருக்கக்கூடிய CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து அவருடன் கலந்து பேச இருக்கிறார்கள். அதன் பின்னராக சற்று நேரம் ஓய்வுக்கு பிறகு ஒரு 3-4 மணி வாக்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பார் என்ற ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இதுவரையும் அவர்கள் தரப்பிலிருந்து, அதாவது அதிமுக தரப்பிலிருந்து பாஜக தரப்பிலிருந்தோ சொல்லப்படவில்லை. அப்படி சந்திக்கும் பொழுது கூட்டணி சார்ந்த விவகாரங்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அமைச்சர் அமித்ஷா அவர்களை தாங்கள் பார்க்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட் கேட்டு அதிமுக செல்வதாக தகவல் இருக்கு. இருந்த போதிலும் நேற்று பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதும் மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.